டேய் நேத்து தானடா சொன்னேன். நீங்க வந்து விசில் சின்னத்த வேற லெவல்ல வந்து ப்ரொமோட் பண்றீங்கடா. நீங்க நல்லா பண்றீங்கடா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல மற்றும் பஸ் ஸ்டாண்டு எங்கெங்கெல்லாம் கும்பலா இருக்குமோ அங்கெல்லாம் நீ விசில் அடிச்சு அமைதியா, அதாவது நார்மலா இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கடா. இப்படிலாம் பண்ணீங்கன்னா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான்டா. அதாவது விஜய்யோடைய ரசிகர்களை தவிர இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 10 பேர் ஓட்டு போட நினைச்சாலும் அவங்க எல்லா பத்தியும் கெடுத்து விட்டுருவ. இந்த மாதிரியான கூட்டமா இருக்கிற இடத்துல விசில் அடிச்சுட்டு தெரிஞ்சேன்னா இல்ல திமுக காரனே காசு கொடுத்து ஒரு 10 பேர் எல்லா கும்பலான இடத்துலயும் அடுறான்னு சொன்னா என்னடா பண்ணுவீங்க? இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சது அவன் பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டானா உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும்டா. உங்களுக்காகதோ இல்லையோ விஜய்க்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். அந்த 10 பேர் ஓட்டு போடுற இடத்துல ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கும்போது பார்த்துருந்தேங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, உங்க விஜய் தான் வந்து என்ன பண்ணுவாப்புல, 1,00,000 ரூபா கான்ட்ராக்டடா மண்ணள்ளி போட்டுறாதீங்கடா, அந்த மாதிரி வடிவேல் கதையாகி போகும். பார்த்துருந்துங்கப்பா. ஏண்டா தப்பு இப்பதான் சொல்லிட்டு போனேன். டேய் கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1,00,000 ரூபா கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்களா